கர்த்தருடைய வார்த்தைக்கு செல்லலாம். கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம், திருப்பிக் கொள்வோம். 1 பேதுரு 5வது அதிகாரம் 1 பேதுரு 5வது அதிகாரம் 7வது வசனம். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். பாருங்கள், அதுதான் நாம் அப்படியே இப்போ பாட்டாக பாடணும். நம்முடைய கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் மீது வைக்க வேண்டும். அது மட்டும் இல்லை, நம்முடைய கண்களை அவர் மீது வைக்க வேண்டும். நம்முடைய பிரச்சனைகளின் மீது வைக்க மறுக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அவரோட பிரச்சனை இருக்கலாம், கவலைகள் வரலாம், ஆனால் அதன் மத்தியிலே நம்முடைய கண்களை நாம் இயேசுவின் மீது வைக்க பழக வேண்டும். பாருங்கள், அப்படி பழக பழக நீங்கள் உங்கள் பிரச்சனையிலிருந்து எளிதாக வெளிவர அது உதவியாக இருக்கும். ஒரு புதிய பலன், புதிய ஜீவன் உங்களுக்குள்ளாக நீங்கள் உண்டாகும், அதை அனுபவிக்க ஆரம்பிப்பீர்கள். ஆகவே கண்களை பிரச்சனையின் மீது வைப்பதை விட்டுவிட்டு எப்போதும் என்ன வந்தாலும் சரி, என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, உடனடியாக உங்கள் கண்களை இயேசுவின் மீது திருப்ப பழகி கொள்ளுங்கள். ஆகவே அதை குறித்து தான் இன்றைக்கி சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். என்ன தியானிக்க போகிறோம்? ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கவலை, பாரம், கஷ்டம் அது இருந்தாலும் அந்த கவலைகளை நீங்கள் ஜெபங்களாக மாற்றுங்கள். பிலிப்பியர் 4வது அதிகாரத்தில் 6வது வசனத்தில் பவுல் இப்படியாக சொல்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். பாருங்கள், கவலை இருக்குது, கவலை வருது சில நேரம் உலகத்தில். சூழ்நிலைகள், தேவைகள் நெருக்கும்போது, ஏதோ ஒரு காரியங்கள் நம்மை நெருக்கும்போது கவலைகள் வருகிறது. யாருமே சொல்ல முடியாது எனக்கு கவலையே வர்றது இல்லைங்க, எந்த கவலையும் இல்லைங்க அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஏதோ ஒன்று வரதான் செய்கிறது. ஒரு கவலை நம்ம மேற்கொள்ளும் போது அடுத்தால இன்னொரு கவலை வருது. இல்லை யாராவது கவலைப்படுத்துறதுக்குன்னு யாராவது வந்து ஏதாவது என்ன செய்கிறாங்க, சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் என்ன செய்யணுமா? பவுல் சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரத்தோடு, அதாவது நன்றியோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். அப்போ கவலையே வராதுன்னு பவுலும் சொல்லலை. சில நேரங்களில் நான் வாழுகிற இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட கவலைகள், பாரங்கள் ஏதாவது வந்துடுது பாருங்கள். ஒருவேளை நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்களை குறித்து பயங்களினாலும், கவலைகளினாலும், கலக்கங்களினாலும், ஐயோ என்ன செய்ய போகிறேன்னு தெரிலையேங்க அப்படின்ற நிலையில் இருந்தீங்கன்னா, நீங்கள் அப்படி இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பவில்லை. நீங்கள் அந்த பயத்திலையும் கவலையிலும் இருக்கணும்னு அவர் விரும்புகிறதில்ல. அதுக்கு பதிலாக அவர் என்ன விரும்புகிறார்? உங்களுடைய காரியங்களை குறித்து நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாதவர்களாய் எல்லாவற்றையும் குறித்து பாருங்கள், விண்ணப்பங்களை என்ன பண்ணணுமா? ஜபத்தினால் அவரிடத்தில் தெரிவிக்கணுமா? எப்படி தெரிவிக்கணுமா? நன்றி நிறைந்த உள்ளத்தோடு அவரிடத்தில் தெரிவிக்க வேண்டும். அப்படித்தான் நாம் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். ஒருவேளை கவலை, பாரங்கள் வரலாம், ஆனால் அதன் மத்தியில் என்ன செய்யணுமா? எதை குறித்தும் கவலைப்படக்கூடாது. அப்போ என்னங்க பண்ணுறது? கவலை வரும்போதெல்லாம் என்ன பண்ணுங்கள்? நீங்கள் எதை பற்றி கவலைப்படுறீங்களோ அதை அப்படியே ஜபமாக மாற்றிடுங்க. அது என்ன கவலை வேணா இருக்கட்டும். தேவையை கொடுத்தா இருக்கலாம், எதிர்காலத்தை கொடுத்தா இருக்கலாம், ஏற்கனவே நடந்த ஏதோ ஒரு காரியத்தை கொடுத்தா இருக்கலாம். ஒரு கவலைன்னு வருதா, உடனே அந்த கவலை குறித்து அதை அப்படியே என்ன செய்யுங்க? ஜபமாக மாற்றுங்கள். அதுதான் நல்ல ஒரு விண்ணப்பமாக இருக்குது பாருங்கள். ஒரு பிரச்சனையிலையோ ஒரு கவலையிலையோ அப்படி கலங்கி போய் நிற்கும்போது, எப்படி ஜெபம் பண்ணுறதுன்னு தெரிலங்க எனக்கு அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது என்ன செய்யுங்க? அந்த கவலையே ஜெபமாக மாற்றிடுங்க. இல்லைங்க அது கூட என்னால் முடியல அப்படின்னு சொல்கிறீங்களா? சில நேரத்தில் என்ன பண்ணலாம்? நாம் ஜெபிக்க வேண்டியது இன்னதென்று அறியாது இருக்கிற போது நமக்காக பரிசுத்த ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறாராம். அப்போ நாம் என்ன செய்யலாம்? அவரை சார்ந்து கொள்ளலாம். அந்நிய பாஷைகளில் பேசி ஜெபிக்க பழகலாம். அப்படி நீங்கள் பண்ணும்போது பாருங்கள், அந்த ஜபத்தின் மத்தியில் தேவன் ஏற்கனவே உங்களுக்கு சுகத்தையும், செழிப்பையும், நல்வாழ்வையும், வெற்றியும், நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கிற இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு முன்னேற்றத்தையும், ஜெயத்தையும், நன்மைகளையும் அளவில்லாமல் கொடுத்துருக்கிறார். ஏன்னா இதெல்லாம் சிலுவையில் அவர் ஏற்கனவே பண்ணியிருக்கிறார் பாருங்கள். அதற்காக நன்றி செலுத்த வேண்டும். அதனால தான் பவுல் சொல்கிறாரு, அந்த ஜபத்தை பண்ணும்போது என்ன பண்ணுமா? நன்றியோடு போகணுமா அவரிடத்துல. ஏற்கனவே இதெல்லாம் அவர் ஏற்கனவே நமக்காக பண்ணியிருக்கிறார். ஆகவே நீங்கள் கவலைப்படக்கூடாதுன்றதுக்காக எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிருக்கிறாரு. ஆகவே தைரியமாக அவரிடத்துல நன்றி உணர்வோடு நன்றி செலுத்தி
அந்த ஜெபத்தை விண்ணப்பமாய் ஏறெடுக்கலாம். ஜெபம் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குன்னா ஆவியானவரை கேளுங்க, ஆவியானவர் உதவி செய்வார். அந்நிய பாஷையில் ஜெபித்து கொண்டிருப்பீர்கள் என்றால் அந்நிய பாஷைகளில் ஜெபியுங்கள். அது மிக சிறந்த நன்றி அறிதல் உள்ள ஜெபமாக இருக்கும். அது உங்கள் உள்ளத்திலிருந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உண்மையான விதத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி உங்கள் பிரச்சனைக்கு ஏற்ற சரியான ஜெபத்தை ஏறெடுக்க ஆவியானவர் அந்த நேரத்தில் உதவி செய்கிறார். அதனால் என்னங்க பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு நம்மளை திக்கற்றவர்களை அப்படி விட்டுட்டு போயிடல பாருங்கள். ஒருவேளை ஒரு சிலர் சொல்லுவாங்க, அப்படிங்க சரிங்க நீங்கள் சொல்கிறது கரெக்டு, அப்போ நான் அந்த மாதிரி கவலை நேரத்தில் அப்போ எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறது? கவலை இருக்குது, பயம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, தேவை இருக்குது, தேவையை பற்றி பயந்துட்டுருக்கிறேன், கவலைப்பட்டுருக்கிறேன், எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறது? பாருங்கள், தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த கவலை போகிற வரைக்கும் ஜெபம் பண்ணுங்க. கவலை போகிற வரைக்கும் கர்த்தருக்கு நன்றி சொல்லி பாட்டு பாடுங்க. கவலையை பற்றி பேசாதீங்க, கர்த்தரை பாடுங்க. பயமாக இருக்குதா? பயமில்லைன்னு பாட்டு பாடுங்க, பயம் போயிடும். பயப்படாதே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், திகையாதே நான் உன் தேவன் என்று சொல்லியிருக்கிறாரே, அதை எடுத்து பேசுங்க, பயம் நீங்கும். அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் என்னங்க பண்ணுறது? அந்த கவலை, பாரம், பயம் நீங்கும் வரைக்கும் ஜெபிக்க வேண்டும். இல்லைங்க ஜெபிக்கவே முடியல, பரவாயில்ல, நன்றியோடு அவருக்கு பாடல்களை பாடுங்கள். பரவாயில்ல, இன்றைக்கி நம்மளுக்கு எவ்வளோ டெக்னாலஜி இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் போயிட்டு ஒரு நல்ல பாடலை ஆன் பண்ணிவிட்டு அதோடு கூட சேர்ந்து கூட என்ன செய்யலாம்? பாடலாம். நம்ம பாடி கொண்டிருக்கும் போதே பாருங்கள், நீங்கள் பாட ஆரம்பித்த உடனே பயமும் கவலையும் முற்றிலுமாய் நீங்கிவிடும். ஆகவே தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, பாடுங்க. அப்போ என்னங்க நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவுல் அடுத்த வசனத்தில் சொல்கிறாரு, பிலிப்பியர் 4:7, அப்பொழுது பாருங்க, கவலையெல்லாம் தூக்கி ஓரம் வச்சுட்டு அதை அப்படியே ஜெபமாக மாற்றி அவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு அவரிடத்தில் ஜெபிக்கும் போது என்ன நடக்குதா? அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். நீங்கள் அதே நிலையில் இருந்துட மாட்டீங்க. உள்ளத்தில் இருதயத்தில் பெரிய தைரியம் உண்டாகிவிடும். அந்த பிரச்சனையை ஜெயிக்கிறதுக்கான புதிய யோசனை உண்டாகும். நீங்களே யோசிச்சிருக்க மாட்டீங்க. அப்பேற்பட்ட தெய்வீக சமாதானத்தினால் உங்கள் இருதயத்தை அவர் தேற்றுவார், ஆற்றுவார். வேறு யாருமே அதை பண்ண முடியாது. ஒரு கலக்கமுற்ற நேரத்தில், பயத்தின் நேரத்தில் வேறு யாரும் அந்த உள்ளத்தில் அதை சரி பண்ணி கொடுக்க முடியாது பாருங்கள். ஆனால் ஆவியானவர் நமக்குள் இருக்கிறார். புத்திக்கு எட்டாத, எந்த மனிதனும் தர முடியாத, உலகம் தர முடியாத, எந்த ஒரு காரியமும் தர முடியாத தேவ சமாதானத்தினால் நம்முடைய இருதயத்தை அவர் என்ன செய்கிறார்? நிரப்புகிறார். பாருங்கள், சில நேரத்தில் சின்ன சின்ன விஷயத்தில் கூட நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். சில நேரத்தில் ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பாருங்கள் தேடிக்கொண்டிருப்பேன். திடீர்னு எங்கேயோ அதை மறந்து வச்சுருப்பேன். ஆனால் அந்த ஃபைலு அது ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கிற ஒரு ஃபைலாக இருக்கலாம், இல்லை வீட்டிலே ஏதோ ஒன்று மறந்து எங்கேயோ வச்சுருவோம். தேடிகிட்டே இருப்போம் பாருங்கள், அது உடனே தேவைப்படுற விஷயமா இருக்கும். சில நேரத்தில் ஆஃபீஸில் அப்படி தான் ஏதோ ஒன்று எங்கேயோ மிஸ் ஆகிரும். தேடிகிட்டே இருப்போம். பெரிய கவலை, பாரமாகிரும் பாருங்கள். என்ன பண்ணுறதுன்னு தெரில. இருக்கிற கூட இருக்கிற வேறு இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆக்கி விடுவாங்க பாருங்கள். அந்த நேரத்தில் கொஞ்சம் நிதானமாக உட்காந்து, ஆண்டவரே எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க அப்படின்னு கொஞ்சம் நிதானமாக உட்கார்ந்தோன்னா அவருடைய சமாதானம் உள்ளத்தில் வருகிறது. வெறும் சமாதானம் வர்றது மட்டும் இல்லை, நம்ம தேடிட்டுருக்கிற, கவலைப்பட்டுருக்கிற விஷயத்தை உடனே கண்டுபிடிக்கவும் கர்த்தர் என்ன செய்கிறார்? உதவி செய்கிறார். ஏன்னா அவர் நம்ம கூடவே இருக்கிறார். நம்மளை அப்படியே விட்டுட்டு சரி ஏதோ நீயே பார்த்துக்கோ அப்படின்ற ரீதியில் அவர் விட்டுறல பாருங்கள். யோவான் 16:7 இயேசு சொல்கிறார் பாருங்கள், நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். ஆவியானவரை பற்றி பேசுகிறாரு. நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இவங்க இயேசு பூமி விட்டு போகிறாருன்னு பயந்துட்டு கலங்கிட்டு இருக்கிறாங்க, கவலைப்படுறாங்க. இயேசு சொல்கிறாரு, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்திற்கு அனுப்புவேன். அப்போ நம்ம கூட இருந்து நம்மை தேற்றுகிற ஒரு தேற்றரவாளனை, ஆவியானவரை அவர் ஏற்கனவே அனுப்பியிருக்கிறார். அவர் நம்ம கூட இருக்கிறார். ஆகவே நீங்கள் அவரை சார்ந்து ஜெபிக்கும் போது என்ன ஆகுது? இந்த ஒரு மோசமான சூழ்நிலையின் மத்தியில், குழப்பத்தின் மத்தியில் அவர் உங்களுக்கு ஒன்று உதவி செய்கிறார். ஜெபிக்க உதவி செய்கிறார். தேவனை சார்ந்து கொள்ள உதவி செய்கிறார்.
உள்ளே இருக்கிற கவலை பாரத்தை எல்லாம் எடுத்து போடுகிறார். ஒரு தெளிவை கொடுக்கிறார். ஏனென்றால் பவுல் சொல்லுகிறார் 2 தீமோத்தேயு 1வது அதிகாரத்தில், அவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார். அப்போ அவரை சார்ந்துக்கும் போது என்ன ஆகுது? பயம் நீங்குது, அன்பு உண்டாகுது, பலம், ஒரு பவர் உண்டாகுது, ஒரு தெளிவு, கிளாரிட்டி உண்டாகுது. நீங்கள் செய்ய வேண்டியதை செய்கிறதுக்கான புதுசான ஐடியா கிடச்சிருது. காணாமல் போனது ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியுது. இல்லைங்க, தேவையே சந்திக்கப்படல, தேவைகள் சந்திக்கிறதுக்கான சூழ்நிலை உண்டாகிறது. ஏன்னா அதை அவர் பார்த்து கொள்கிறார் என்றால் யெகோவா ஈரே உங்களோடு கூட இருக்கிறார். பாருங்கள், உங்களை அப்படியே அனாதை மாதிரி விட்டுட்டு போயிடல. அதான் ஏன் சொல்கிறார், உங்களை நான் திக்கற்றவர்களாக விடேன், திரும்ப உங்களிடத்திற்கு வருவேன். அப்படி சொல்லி சென்றவர் தம்முடைய ஆவியானவரை நம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறார். இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய கவலை, பாரம், குழப்பத்தின் மத்தியில் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு சமாதானம் உதிக்கும். அப்போ நீங்கள் உணர்வீங்க, கர்த்தர் என்னோடு இருக்கிறார். யாக்கோபு சொல்கிறான் இல்லையா, சொப்பனத்தில் கர்த்தர் அவனோடு பேசுகிறார். நான் உன் கூடயே இருந்து உன் தகப்பன் விட்டு உன்னை திரும்பி உன்னை போகிற வழியிலலாம் உன்னை காப்பாற்றி உன்னை போஷித்து நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன், உன் தகப்பன் வீட்டுக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் அப்படின்னு சொப்பனத்தில் பேசுகிறாரு. திடீர்னு அவன் சொல்கிறான், மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார். நான் சொல்கிறேன், நீங்கள் கர்த்தரை சார்ந்த மாதிரி அவர் சொல்கிறத கவனிக்கும்போது, அவருடைய வார்த்தையை கவனிக்கும்போது, அவரை நோக்கி பார்க்கும்போது, அந்த குழப்பம் பிரச்சனையின் மத்தியில் நீங்களும் சொல்லுவீங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறார், இதை நான் மேற்கொள்வேன், ஈஸியாக ஜெயிப்பேன், முன்னேறுவேன் அப்படின்னு. உங்கள் கவலையிலிருந்து நீங்கி, பயத்திலிருந்து நீங்கி, அந்த பிரச்சனைகளை, குழப்பத்தை ஜெயித்து உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டு நீங்கள் முன்னேறி செல்ல முடியும். ஆகவே கடைசியாக ஒரு விஷயம் சொல்கிறேன். இப்போ இப்படி சொல்கிறதுனால கவலையெல்லாம் இப்போயே உடனே போயிடும், இனிமேல் உங்களுக்கு கவலையே வராது அப்படின்னு நான் சொல்லலை. ஆனால் இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சமாக கவலைப்படுவோம், நம்முடைய வாழ்க்கையை நிறைய சந்தோஷமாக அனுபவிப்போம். பாருங்கள், நிறைய பேர் ரொம்ப கவலைப்பட்டு வாழ்க்கையை அனுபவிக்கிறதுல கொஞ்சமாக அனுபவிக்கிறாங்க. ஏதோ வாழ்க்கை போயிட்டுருக்குங்க அப்படின்ற ரீதியில் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. நாம் அப்படி வாழும்படியாக அழைக்கப்படவில்லை. நாம் அனுபவிக்கிறதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஆகவே நம்ம நிறைய கவலைப்பட்டு ஏதோ கொஞ்சமாக வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு எப்படி பரலோகம் போனால் நல்லா இருக்கலாம் அப்படின்ற ஒரு நிலையில் நம்மளை வைக்கலை. நாம் கவலை பாரங்களை எல்லாம் நீங்கி, பயங்கள் நீங்கி, இந்த பூமியிலே அவரை சார்ந்து கொண்டு சந்தோஷமாய் அவர் கொடுத்த அந்த அற்புதமான வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை, வேலையை எல்லாவற்றையும் அனுபவித்து வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நிச்சயமாக அந்த சத்தியம் உங்கள் வாழ்க்கையில் அப்படிப்பட்ட அந்த அனுபவத்துக்குள்ளாக உங்களை கொண்டு செல்லும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் நம்முடைய பிதாவாகிய தேவன், நம்முடைய தகப்பன், அவர் மிகவும் வல்லமையுள்ளவர், சர்வ வல்லவர். அவரால் செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. அப்படி அவர் செய்ய முடியாத சர்வ வல்லவர் என்று மட்டுமல்ல, அவரிடத்தில் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்பது மட்டுமல்ல, அவர் நம்மை அளவில்லாமல் நேசிக்கிறார். அந்த சர்வ வல்லமையை வச்சு நம்மளை அளவில்லாமல் நேசிக்கிறதுனால தம்முடைய சர்வ வல்லமையை வைத்து நமக்காக என்ன வேணாலும் செய்வார். ஏற்கனவே நம்ம மேலே வச்ச அன்பினால் கல்வாரி சிலுவையில் மாபெரும் காரியங்களை ஏற்கனவே செய்திருக்கிறார். இன்றைக்கும் உங்களுக்காக என்ன வேணால் அவர் செய்வார். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான். அவர் வலிமையானவராக இருக்கிறதுனால அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று நம்பி அவரை நோக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய கவலை, பயங்கள், பாரங்கள் அதை நோக்கி அல்ல, அவரை நோக்கி பார்க்க வேண்டும். நன்றியோடு அவரிடத்தில் சேர வேண்டும். அவர் உங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி போடுவார். ஆமென். ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. என்ன வேணால் இருக்கட்டும், எந்த சூழ்நிலை வேணால் இருக்கட்டும், தேவைகள் ஒருவேளை ரொம்ப பெருசாக இருக்கலாம், பிரச்சனைகள் பெருசாக இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், அது எல்லாவற்றை காட்டிலும் இவர் பெரியவராக இருக்கிறார், வல்லமை உள்ளவராக இருக்கிறார், உங்களை மிகவும் நேசிக்கிறவராக இருக்கிறார். உங்களுக்காக கண்டிப்பாக என்ன வேணால் அவர் செய்வார். ஆமென். தேங்க்யூ லார்ட். நாம் ஜெபிப்போம். ஒருவேளை இப்போ உங்களுக்கு ஏதாவது உங்களை கவலைப்படுத்துகிற மாதிரி இருக்குமானால் அவரிடத்தில் சொல்லுங்கள். நன்றியோடு அவரிடத்தில் நாம் சேருவோம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உங்களை ஒருவேளை உங்களுடைய தேவைகள் கவலைப்படுத்துகிறதா அவரிடத்தில் சொல்லுங்கள். ஆண்டவரே, நீரே என் தேவைகளை காட்டிலும் பெரியவர். நீர் என் யெகோவா ஈரே,
இந்த தேவைகள் ஏற்படுறதுக்கு முன்னாடியே அதை ஆயத்தம் பண்ணிவிட்டீர். கல்வாரி சிலுவையில் உங்கள் தேவைகள் எல்லாம் ஏற்கனவே ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவரே, அதற்காக நான் நன்றி செலுத்துகிறோன்னு சொல்லுங்கள். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவைகளை எல்லாம் நீர் ஏற்கனவே சந்தித்து விட்டீர், ஆயத்தம் பண்ணிவிட்டீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை கவலைப்படுத்துகிற, இன்றைக்கு கவலைப்படுத்துகிற காரியங்களை ஆண்டவரே ஏற்கனவே நீர் சிலுவையிலே தீர்த்து கட்டிவிட்டீர். அதை சரி செய்யும்படியான காரியங்களை செய்து முடித்து விட்டீர். ஆவியானவர் எங்களுக்குள்ளாக நாங்கள் இன்னைக்கு ஆண்டவரை சந்திக்கிற தேவைகளை சந்திக்கும்படி எங்களுக்குள்ளாக நீர் உதவி செய்கிறீர். எங்களுக்குள்ளே வல்லமையாய் வேலை செய்து கொண்டிருக்கிற இதற்காக நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் என்ன கவலை இருந்தாலும் கவலைகள் நீங்கி சந்தோஷத்தோடு ஆண்டவரே உம்மிடத்திலே உம்மை நோக்கி பார்த்திருக்கிறார்கள். அவர்கள் வாழ்க்கையில் இருக்கிற பாரங்கள், கவலைகள் எல்லாம் நீங்கட்டும். தேவைகள் உம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி நிறைவாய் சந்திக்கப்படுவதாக உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் உதவி செய்வீராக. நீர் வல்லமை உள்ளவர். ஒவ்வொருவரையும் அதிகமாய் நேசிக்கிறீர். அந்த நேசத்திலிருந்து ஆண்டவர், அந்த வல்லமையிலிருந்து இவர்கள் வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் நீர் ஆளுகை செய்வீராக, பொறுப்படுத்திக் கொள்வீராக. இவர்கள் நீர் விசாரிப்பீராக, தேவைகளை எல்லாம் சந்திப்பீராக. நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்கிறோம். நீர் சொல்லியிருக்கிற நாமத்தினாலே எதை கேட்டாலும் அதை நான் உங்களுக்கு தருவேன் என்று நீர் தருகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஜீசஸ். ஓகே, அது மட்டுமல்ல, இப்பொழுது ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் எடுத்து ஒரு சில காரியங்களுக்காக மட்டும் நாம் ஜெபிக்க போகிறோம். ஜெபித்து அப்படி முடிக்க போகிறோம். வேதத்தில் ஒரு முக்கியமான ஜெபத்தை தினமும் எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அந்த ஒரு காரியத்துக்காக ஜெபிக்க போகிறோம். இப்போ மட்டும் இல்லை, நீங்கள் எப்பொழுதும் இதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1வது வசனம். அங்கே பவுல் சொல்லுகிறார், நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய இரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியமுமாய் இருக்கிறது. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். பாருங்கள், பவுலுங்க என்ன சொல்லுகிறார்? நான் பிரதானமாய் சொல்லுகிற, அதாவது எல்லாத்துக்கும் மேலே முதல்ல சொல்கிற ஒரு புத்தி, ஒரு அட்வைஸ் என்ன அப்படின்னா, ஆலோசனை என்ன அப்படின்னா, எல்லா மனுஷருக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. ராஜாக்களுக்காக, அதிகாரிகளுக்காக, நம்முடைய நாட்டின் தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்றாரு. பாருங்கள், ஒருவேளை இந்த வசனங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் என்ன கவனிக்கணும் அப்படின்னா, நம்ம நிறைய நேரத்தில் நம்முடைய நாட்டில் இருக்கிற தலைவர்கள் அவர்கள் பண்ணுகிற காரியங்களை குறித்து பொதுவாக என்ன பண்ணுறாங்கன்னா குற்றப்படுத்துகிறாங்க, இல்லை திட்டுறாங்க, இந்த மாதிரி நடக்குது. ஆனால் நான் சொல்லுகிறேன், அதற்காக நாம் ஜெபிக்கும்போது, உங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்காக, அதிகாரிகளுக்காக நீங்கள் ஜெபிக்கும்போது, உங்கள் கூட இருக்கிறவங்களை தொல்லை பண்ணுறாங்களா அவங்களுக்காக ஜெபிக்கும்போது, அவர்கள் நன்றாக இருக்கும்போது, இந்த நாடு நன்றாக இருக்கும்போது நாமும் நன்றாக இருக்க முடியும். ஏன்னா இந்த நாட்டில் தான் நாமளும் இருக்கிறோம் இல்லையா? நாம் ஜெபிக்கும்போது ஆண்டவர் காரியங்களை என்ன செய்கிறார்? மாற்றுகிறார். உங்கள் ஏரியாவில் இருக்கிற தலைவருக்காக, கவுன்சிலருக்காக, எம்எல்ஏக்காக, தேசத்தின் தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்கணும். பாருங்கள், இது அப்படியே ரொம்ப நேரம் எடுத்து ஜெபிக்கணும்னு நான் சொல்ல வரல. இந்த சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும். என்ன? நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். அப்போ நம்மளை சுற்றி இருக்கிற மக்களுக்காகவும் ராஜாக்களுக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் அரசு அதிகாரிகளுக்காகவும் ஜெபிக்கும்போது பாருங்கள், அதில் நமக்கும் நன்மை உண்டாகிறது. என்ன? நாம் கலகமில்லாமல் பக்தியோடு அமைதலோடு சமாதானத்தோடு வாழ்வதற்கு தேவன் அவங்க உள்ளத்தில் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடறார் பாருங்க. ஆகவே நாம் இப்பொழுது 2 நிமிஷம் எடுத்து நம்முடைய தேச தலைவர்களை, அதிகாரிகளை ஆசீர்வதிக்க போகிறோம். அவர்களுக்கு தேவன் ஞானத்தை கொடுக்கும்படி ஜெபிக்க போகிறோம். வாயை திறந்து
உங்கள் தேசத்தின் தலைவர்களை, நம்முடைய தேசத்தின் தலைவர்களை ஆசீர்வதிப்போம். உங்கள் ஏரியாவில் இருக்கிற தலைவர்களை என்ன செய்யுங்க? ஆசீர்வதிங்க. உங்களை சுற்றி இருக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. உங்களுக்கு யாராவது ஞாபகம் வருகிறாங்களா? அந்த நபர்களை ஆசீர்வதிங்க. நாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நீர் உம்முடைய வார்த்தையில் சொன்ன ஆண்டவரே பிரதான புத்தியின்படி நாங்கள் இப்பொழுது உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். எங்கள் தேசத்திற்காய், எங்கள் தேசத்தின் தலைவருக்காக, பிரதமருக்காக, குடியரசுத் தலைவருக்காக, எல்லா மாநிலங்களில் இருக்கிற அமைச்சர்களுக்காக, ஆண்டவரே மந்திரிகளுக்காக, எம்எல்ஏக்களுக்காக, கவுன்சிலர்களுக்காக, ஆண்டவரே மாவட்ட ஆட்சி தலைவர்களுக்காக, அதிகாரிகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே இராணுவ வீரர்களுக்காக, போலீஸ்காரர்களுக்காக, எல்லாருக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். ராஜாக்களின் இருதயத்தை நீர்க்கால்கள் போல திருப்புகிற தெய்வம் எங்கள் தேசத்தின் தலைவர்களை ஆண்டவரே உம்முடைய திட்டத்தின் கீழாக மக்களுக்கு நன்மை பயக்குகிற நல்ல திட்டங்களை வகுக்கிறதற்கு ஏதுவாக அவர்கள் இருதயங்களை நீர் திருப்பும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். தெய்வீக ஞானம் அவர்களை ஆட்கொள்ளட்டும். எங்கள் இந்திய அரசை இறை அரசு ஆளட்டும் கர்த்தாவே. இந்திய அரசை இறை அரசு ஆளட்டும். உம்முடைய அரசாங்கம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் எங்கள் தேசத்திலே செய்யப்படுவதாக உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அவர்கள் எல்லாரும் உம்முடைய ஞானத்தினாலே எங்கள் தேசத்தை ஆளட்டும். அதிகாரிகள் உம்முடைய ஞானத்தினாலே எங்கள் தேசத்தை ஆளட்டும். நீர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். நீர் அதை செய்வீர் என்று நாங்கள் உறுதியாய் நம்புகிறோம். நீர் தான் சொல்லியிருக்கிற எங்கள் தேசத்திற்காய் தலைவர்களுக்காய் ஜெபிக்க வேண்டும் என்று, அது உங்களுக்கு பிரியமாக இருக்கிறது, உங்களுடைய சித்தமாக இருக்கிறது. நாங்கள் ஜெபிக்கும் போது நீர் காரியங்களை மாற்றுகிறீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த வேளையில் மனதார எங்கள் தேசத்தின் தலைவர்களை ஆசீர்வதிக்கிறோம். முதலமைச்சர்களை ஆசீர்வதிக்கிறோம். அதிகாரிகளை ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. எங்கள் ஏரியாவில் இருக்கிற கவுன்சிலர்களை ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே கிராம தலைவர்களை ஆசீர்வதிக்கிறோம். பட்டணத்தில் இருக்கிற தலைவர்களை ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களை சுற்றி இருக்கிற மக்களை எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். எங்களை துன்பப்படுத்துகிறவர்களையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மனதார ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் தான் சொல்லியிருக்கிறீர், சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள் என்று சொல்லியிருக்கிறீர். நாங்கள் மனதார ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. அவர்கள் நன்றாக இருக்கும்படியாக ஆசீர்வதிக்கிறோம். அவர்கள் வாழ்ந்திருக்கும்படியாக ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் பட்டணத்திலே சமாதானம் உண்டாயிருக்கட்டும். எங்கள் தேசத்திலே சமாதானம் உண்டாயிருக்கட்டும். அப்பொழுது எங்களுக்கும் சமாதானம் உண்டாயிருக்குமே. நாங்கள் உம்மை சேவிக்கும்படி சமாதானத்தோடு, அமைதலோடு, சந்தோஷத்தோடு வாழ ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்க நீர் அங்கே கிரியை செய்கிறீரே, அதற்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உடைய கரத்தில் எங்கள் தேசத்தை அர்ப்பணிக்கிறோம். தேச தலைவர்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் ஆளுகை செய்யுங்க, நீங்கள் வழி நடத்துங்க. உம்முடைய கரம் அவர்களை ஆளுகை செய்து வழி நடத்தட்டும் கர்த்தாவே. இப்படி செய்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். காரியங்களை மாற்றுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். அனுதினமும் நாங்கள் இப்படியே எங்கள் தேசத்தின் தலைவர்களை ஆசீர்வதிக்கவும் அவர்களுக்காய் ஜெபிக்கவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவர் கூட இருந்து வழி நடத்துவீராக. ஆண்டவரே, இந்த ஜெபத்தில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். அவர்கள் வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் நீங்கள் கூட இருந்து எல்லா விதத்திலும் வழி நடத்துங்க. தேவைகளை சந்திங்க, நிறைவாக்குங்க. உம்முடைய நாம மகிமைக்கென்று அவர்கள் நீர் வாழ வைக்கிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். இதை உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். காலையில் கடவுளோடு என்கிற இந்த ஜெபம் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை ஒவ்வொரு நாளும் காலை 5:30 மணி முதல் 6 மணி வரை கூகுள் மீட் இணையதளத்தில் நடைபெறுகிறது. இதில் நீங்களும் நேரடியாக கலந்து கொள்ள விரும்பினால் 9486609339 என்கிற எண்ணிற்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் மூலமாக மெசேஜ் அனுப்பலாம். உங்களுக்கு அதற்கு தேவையான லிங்க் மற்றும் விவரங்கள் அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்.